வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்திலே கை வைத்து நாம் செவமிடலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வசனத்தை இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வசனம் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் சபைகளிலே பழிப்பதாக. ஆண்டவரே, இதை குறித்து ஆண்டவரே சொல்ல எனக்கு கிருபை தாரும். கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று இந்த வார்த்தை, இந்த வசனத்தை பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து சபைக்கு நிருபமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். இது மிகவும் நல்ல பரிச்சயமான வசனம். அடிக்கடி நாம் வாசிக்கிற, ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற மிகவும் ஃபெமிலியரான ஒரு வசனம். அந்தளவிற்கு இது பரிச்சயமான வசனமாக இருக்கிறதுக்கு காரணமே அது மிகவும் விலையேற பெற்ற வசனம். அதனால்தான் இது நம் எல்லாருக்கும், இந்த வசனம் தெரியாதவர்கள், வாசிக்காதவர்கள், யோசிக்காதவர்கள் இல்லை. அந்த அளவிற்கு இது மிகவும் வசனமாய், தெரிந்த வசனமாய் இருக்குமானால் அதற்கு ஒரு காரணம். அது அவ்வளவு முக்கியமானது, அது அர்த்தமுள்ளது, ஆழமானது, நல்ல ஒரு சத்தியம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக இந்த 31 நாட்களும் இதை வாசிக்க, யோசிக்க, இதை தியானிக்க, இதன் அடிப்படையிலே நாம் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க, இந்த வார்த்தையில் வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த வசனத்துக்காக ஒரு முறை ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருக்கு மகிமை. If any person is in Christ, he is a new creation. If any person is in Christ, he is a new creation. The old and the previous moral and spiritual condition has passed away. The fresh and new has come என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடி வாசிக்கிறேன். If any person is in Christ, he is a new creation. The old and the previous moral and spiritual condition has passed away. The fresh and new has come. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை, இந்த வசனம் இந்த மாதத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறும், நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்க விருப்பம், நாம் புது சிருஷ்டியாய் மாற விருப்பம் இருக்கிறது. ஆனால் பழையவைகள் ஒளிந்து போக வேண்டுமே, எல்லாம் புதிதாக மாற வேண்டுமே, விருப்பம் இருக்கிறது, முயற்சி நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஒரு போராட்டமும் இந்த விஷயத்தில் நமக்கு இருக்கிறது. இந்த மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காய் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறபடினாலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போகும்,
பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். எல்லாம் புதிதாக மாறும். மனுஷரால் இது கூடாது தான், தேவனால எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுத்தால் போதும், நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும். பழையவைகள் இந்த மாதத்திலே ஒளிந்து போகும். நம்மால் நம்மையே நம்ப முடியாது. பழையவைகள் ஒளிந்து போகும், பழையவைகள் ஒளிந்து போகும். எல்லாம் புதிதாக மாறும், எல்லாம் புதிதாக மாறும். கர்த்தர் செய்வார். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர். அவர் சொல்லியும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வசனத்தை கொடுத்து அனுப்பி சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? சபையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். மறுபடி ஒரு விசை அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் மகிமைப்படுவாராக. புது சிருஷ்டியாக இருக்கிறான். இது நடக்கும். புது சிருஷ்டியாக இருக்கிறாள். சகோதரிகளுக்கும் உண்டு. புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திலே இதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். புது சிருஷ்டியாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் கிரியை செய்வார். புது சிருஷ்டியாக இருக்கிறான். He is a new creation. He is a new creation. புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறாள். கர்த்தர் முற்றிலும் விடுதலை கொடுக்க போகிறார். சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். முழுமையான விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவன் கிரியை செய்ய போகிறார். எபிரேய டிரான்ஸ்லேஷன் ஒன்றில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருப்பதென்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருப்பதென்றால் என்ன என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருப்பதென்றால் ஜீவனிலும் சுபாவத்திலும் அவருடன் ஒன்றாக இருப்பது. ஜீவனிலும் சுபாவத்திலும் அவருடன் ஒன்றாக இருப்பது, அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் மரணமடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. சரீர மரணம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மரணமடைந்தவனாய், அவன் ஆசீர்வாதங்களை இழந்தவனாய் அவன் அங்கிருந்து அவன் துரத்தப்பட்டான். அவன் ஆவிக்குரிய மரணமடைந்தான். ஆனால் நீங்களும் நானும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து நமக்கு அந்த நீதியை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்து அவர் ஜெயமெடுத்தார். உலகம், மாமிசம், பிசாசு ஜெயித்தார், வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை அவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது, அவரை நாம் அதிகமாய் நெருங்கி விசுவாசிக்கிற பொழுது, நாம் அவருடைய நீதி நம்முடைய நீதி, அவருக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து விடுகிறது. இது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்திற்கு நாம் போகிறதில்லை, இதை குறித்து யோசிக்கிறதில்லை, யதார்த்தமாக இருந்து விடுகிறோம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை தருவார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் எப்படி என்று யோசிக்க நமக்கு இடம் கொடுக்க பல சமயத்திலே ஆண்டுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் மார்த்தாள், மரியாள் இவர்களை போல தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மார்த்தாளை போல நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை மறுபடி வாசித்து யோசித்து, இதற்காக நம் ஆவியிலே நம்மை விட்டு கொடுத்தால், நம்ம சிந்தையை விட்டு கொடுத்தால், நம்மை பழையவைகள் ஒளிந்து போய்விடும், எல்லாம் புதிதாக மாறிவிடும். ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுவார். புது சிருஷ்டி எங்கே இருக்கிறது
கிறிஸ்துவுக்குள் இருப்பதில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளரே ஜீவன் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு மரித்தாலும் நீங்களும் நானும் பரதீசிலே ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் இளைப்பாறுவதற்காக விடப்படுவோம். நமக்குள்ளரே ஜீவன். இது நித்திய ஜீவன், உலகத்தோடு முடிந்து விடுகிற ஜீவன் அல்ல. நமக்குள்ளரே ஜீவன் இருக்கும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய சுபாவம். இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாறிவிடும். இதுதான். இது எப்படி கிடைக்கிறது, இது எப்படி ஆகும் என்று சொல்லுகிற பொழுது, இது கிறிஸ்துவின் மேல் நமக்குள்ள விசுவாசத்தின் மூலம் தேவனாலே ஆகும். அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க எனக்குள்ள ஜீவன் வரணும், இயேசு சுபாவம் வரணும் என்று சொல்லி நாம் அதை சிந்திக்கிறது மாத்திரமல்ல, இயேசு மேலே விசுவாசம். அவர் பேசினவைகளெல்லாம் மனதில் நினைத்து, அவருடைய சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கிற பொழுது, அவரை பற்றின நற்செய்தி புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அவர் பேசினது, அவர் செய்தது, அவருடைய ஜெபங்கள், அவருடைய இருதயத்தின் நிறைவு, அவர் எப்படி பேசினார், எப்படி செய்தார், செய்யவும் சொல்லவும் தொடங்கின காரியம் என்று லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதுகிறார். செய்யவும் சொல்லவும் தொடங்கின எல்லா காரியத்தை குறித்து நான் முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று சொல்லிவிட்டு தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எழுதுகிறார். அவர் செய்யவும் சொல்லவும் தொடங்கின எல்லா காரியத்தையும் மனதில் வைத்து சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ளரே அந்த ஜீவன் வரும். அவருடைய சுபாவம் நமக்குள்ளரே வரும். இதற்கு ஆரம்பம் அவர் மேலே வைக்கிற விசுவாசம், இயேசு மேலே வைக்கிற விசுவாசம், அவர் வசனத்தின் மேலே வைக்கிற விசுவாசம், அவரோடு நெருங்கி பழகுகிற இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நித்திய ஜீவனையும் கொண்டு வந்துவிடும். அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாறும். அவரை போல தனியாய் பாடுகிற பொழுது, பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. கர்த்தர் சேவகிறார். இந்த மாதத்தில் அவருடைய ஜீவன் நமக்குள்ளர நிறைவாய் வரப்போகிறது. அவர் ஜீவனை பெற்றவர்கள் தான், அதனால தாங்க வந்திருக்கிறோம். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக, நிரந்தர ஜீவனாக, நிறைவாக அவருடைய ஜீவன் நமக்குள்ளர வரப்போகிறது. அவருடைய சுபாவம், அவர் செய்யவும் சொல்லவும் தொடங்கின அந்த காரியங்கள், வேதத்தை அவரை பற்றி வாசிக்கிற பொழுது அவருடைய இயல்புகள், அவருடைய செயல்கள், அவருடைய சுபாவம், அவருடைய குணம் அப்படியே நம்முடைய குணமாய் மாறப்போகிறது. அப்படி நடக்கிற பொழுது பிரியமானவர்களே, பழையவைகள் ஒழிந்து போகும். பழையவைகளை மேற்கொள்வதற்காக நம்ம போராட வேண்டியதில்லை. நான் இந்த பாவத்தை செய்ய, அந்த பாவத்தை செய்யக்கூடாது, இப்படி செய்ய நினைக்கிறேன், என்னால் இல்லை இல்லை. அவரிடத்தில் அவர் ஜீவன் நமக்குள்ளரே வருகிற பொழுது, அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாறுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாமல் நம்ம போராடி அகற்ற வேண்டியதில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் வராது, அது நமக்கு பிரியமாக இருக்காது, அது மறக்கப்பட்டு போகும். நம்மை அறியாதபடிக்கு மேற்கொள்வோம். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஆச்சரியமாக இந்த மாதத்திலே நம்மை மாற்றப் போகிறார். இது கிறிஸ்துவின் மேல் நமக்கு உண்டாகிற விசுவாசத்தினாலே, தேவனாலே நமக்கு ஆகும். எது தேவனாலே ஆகும்? அவர் மேலே விசுவாசம் வைக்க தேவன் அவர் கிரியை செய்து அவருடைய நித்திய ஜீவன், இயேசு நித்திய ஜீவனை நமக்குள்ளரே கொடுப்பார். மாத்திரமல்ல, அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாற்றி விடுவார். இது தேவனாலே கூடும், இது தேவனாலே கூடும். இயேசு மேலே இன்னும் விசுவாசம், இயேசு மேலே இன்னும் விசுவாசம், இன்னும் கொஞ்சம் அதிகமாய் வசனத்தின் மூலமாய், வார்த்தைகளின் மூலமாய், பாடலின் மூலமாய், தீர்க்க தரிசன செய்திகள் மூலமாய் அவரிடத்திலே கிட்டி நெருங்கி சேர விசுவாசிக்க நித்திய ஜீவன் அது நிறைவு. அவர் சுபாவம், நம்முடைய சுபாவம் அப்படியாக ஆண்டவர் உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு பக்தன் அப்படியா பாடினார்,
மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் மனம் மாறணும், என் குணம் மாறணும், என் மனம் மாறணும், என் குணம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். பவுல் அப்போஸ்தலன் சொன்னான் 7ஆம் அதிகாரத்தில், நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யக்கூடாதபடிக்கு நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேன் அதையே செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை மீட்கக்கூடும் என்று சொன்னான். அடுத்த அதிகாரம் 8 ரோமரில் இதற்கெல்லாம் பதில் இருக்கிறது. அதையும் அந்த மனிதன் எழுதினான். அவன் பெற்றுக்கொண்டான், கற்றுக்கொண்டான், வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தினான். அந்த மனிதன் தான் ரோமரில் எழுதுகிறான். அந்த மனிதன் தான் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லுகிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே மனிதன் தான் சொல்லுகிறான், நாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க போகிறோம். நம்மை அறியாதபடிக்கு அந்த பழையவைகள் ஒளிந்து போக போகிறது. பழைய மனுஷன் ஒளிந்து போக போகிறான், பழைய மனுஷி ஒளிந்து போக போகிறார்கள். எல்லாம் புதிதாக போகிறது, எல்லாம் புதிதாக போகிறது என்று சொல்லி நாம் மனதிலே கற்றுக்கொள்ளலாம். பிரியும் அந்தபடி கலாத்தியரில் இதற்கு ஒரு பதில் இருக்கிறது பார்க்க முடிகிறது. கலாத்தியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அங்கே 14வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். கலாத்தியர் 6:14, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று சொல்லி இதையும் பவுல் அப்போஸ்தலன் தான் கலாத்திய சபைக்கு எழுதுகிறான். பொதுவாய் நிருபங்கள் 14 இருந்தாலும் முதல் எழுதப்பட்ட நிருபம் பிரியமானவர்களை கலாத்தியர் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாறட்டும் பிரியமானவர்களே. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், அவரால் உலகம், இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எனவே வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளரே வாழுகிறார் என்கிற அந்த சிந்தையோடு இதை அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகம் உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? நீங்கள் உலகத்துக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறீர்களா? அவைகளுக்கு உலகத்துக்கு நாம் மரித்து விட்டோமா? நாம் உலகத்துக்கு மரித்து விட்டோமா? உலகம் நமக்காக மரித்து விட்டதா? சிலுவையில் அறையப்பட்டு விட்டதா? அந்த சிந்தை வரும்போது இருக்கிற நிலைமையை காட்டிலும் பல மடங்கு நாம் உயர்ந்தவர்களாக காணப்படுவோம். அடுத்த வசனத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது 6:15, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று அவர் எழுதுகிறார். பாருங்க, நமக்கு இந்த வசனம் தான் சேலஞ்சா இருக்கிறது. புது சிருஷ்டி தான் விஷயம், புது சிருஷ்டி தான் காரியம். நம்முடைய ஜெபமோ ஆராதனையோ வேத வாசிப்போ தியானமோ அது எல்லாம் நல்லது. அவரை பாடுவது, ஜெபிப்பது, வாசிப்பது நல்லது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்படியானால் நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்ள முடியும்? இப்படி வாசிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் முழுக்கு ஞானஸ்தானமும் ஒன்றுமில்லை, முழுக்கு ஸ்தானம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இதுதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா முடிந்ததா? சபைக்கு வந்து போனால் முடிந்து விடுமா? கர்த்தருடைய பந்து எடுத்து விட்டால் முடிந்து விடுமா? இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. வேத வாசிப்பு ஒன்றுமில்லை, ஜெபம் ஒன்றுமில்லை. ஆனால் சொல்லுகிறது எதுதான்? புது சிருஷ்டியே காரியம். நம்ம புது சிருஷ்டியாய் ஒரு மனுஷன் மாறினான். அதை மாத்திர சொல்லி நான் முடிக்க போகிறேன். அந்த மனிதனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளால் பின்பக்கத்திலே திருப்புவோம். பிலேமோன் நிருபத்திலே ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறான். அவன் தன்னை குறித்து ஒன்றுமே பேசவில்லை.
பிலேமோன் பேசினதாகவோ, அவன் பேசினதாக அவன் என்ன பேசினான், என்ன கேட்டான், என்ன அதுக்கு பதில் சொன்னான் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு வரி கூட இல்லை. ஆனால் இந்த நிருபத்தில், அதனால தான் பிலேமோன் நிருபம் என்று ஒனேசிமு நிருபம் என்று வைத்திருக்கலாம். ஆனால் என்ன செய்து விட்டார்கள், பிலேமோன் நிருபம். ஏனென்று சொன்னால், ஆனால் முழுக்க முழுக்க அது ஒனேசிமு பற்றினது தான். ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது அந்த பின்பகுதியில். அவன் சொல்லுகிறான் அந்த 10வது வசனத்திலே, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். ஒரு சாதாரண மனிதன் அல்ல பவுல் அப்போஸ்தலன், எவ்வளவு விலையேற பெற்றவன். அப்போஸ்தலர்களில் அவன் மிகவும் முக்கியமானவன். இயேசு கூட இருந்தவன் அல்ல, முகமுகமாக பார்த்தவன் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்தார், பேசினார், நமக்கு தெரியும். ஆனால் இருக்கிறதுலே மிக புறஜாதியாருடைய ரட்சிப்பு, முழு உலக ரட்சிப்பு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இந்த வசனங்களை எல்லாம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த மனிதன் ஒரே ஒரு மனிதன் பவுல் அப்போஸ்தலன் தான். இவ்வளோ பெரிய மனிதன் இந்த ஒனேசிமுக்காக பேசுகிறான். ஏனென்று சொன்னால் அவன் வாழ்க்கையிலே பலவைகள் ஒளிந்து போய்விட்டன, எல்லாம் புதிதாக மாறிவிட்டன. அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பலவைகள் மிக மோசம், புதியவை அவன் புதிதாய், எல்லாம் புதிதாகிவிட்ட புதிதாய் இருக்கிற விஷயம் மிகவும் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் இவன் குறித்து நமக்கு தெரியும், நேரமில்லை. அவன் அவன் அந்த நாட்களில் ஒரு அடிமை. அவன் பிலேமோனிடத்திலே அவன் அடிமையாக இருந்தவன். அவன் நெற்றியிலையும் காதிலேயும் அடையாளம் போட்டு விடுவார்கள். எங்கே போனாலும் நீ அடிமையாக இருக்கிறாயே, நீ எங்கே ஃப்ரீயாக நடந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பிடித்து சிறைச்சாலைக்குள்ளரை போட்டு விடுவார்கள். இந்த பிலேமோனிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்களில் அவன் அடங்கி இருக்க விரும்பாதபடிக்கு அவங்கள வீட்டில் பொதுவாக இது சொல்லப்படுகிறது. அங்கே வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம், தங்கம் நகை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திருடிக்கொண்டு ஓடிவிட்டான். அவன் ஓடிக்கொண்டிருக்கான். தேடி அவனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவன் எங்கே இருக்கிறான் என்று பிலேமோனுக்கு தெரியவில்லை, விட்டுவிட்டார்கள். ஆனால் அவன் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டான். சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டார்கள். என்ன செய்தா என்று கேட்டார்கள். அவன் சொல்லவில்லை. அவன் அடைக்கப்பட்ட அந்த சிறையிலே தான் பவுல் அப்போஸ்தலர் கட்டப்பட்ட நிலைமையில் சிறைக்குள்ளே இருக்கிறார். அங்கே வரும்போது அவர் எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் சொல்லுவார். அவர் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டார். அங்கே கட்டப்பட்ட நிலைமையில் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவர் பேசுவார். அதில் ஒரு மனிதன் தான் ஒனேசிமு. ஏன் மகனே இங்கே வந்தாய், உனக்கு என்ன பிரச்சனை? அவன் எல்லாவற்றையும் சொன்னான். சொன்ன பொழுது அவனை கிறிஸ்துவுக்குள் பவுல் அப்போஸ்தலன் பெற்றெடுத்தான். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அவன் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்று ஒரு கடிதத்தை அந்த பிலேமோனுக்கு எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தை விடுதலையாக்கப்பட்ட இந்த சமயத்தில் இந்த அடிமையாகிய ஒனேசிமு கையிலேயே கொடுத்து அனுப்புகிறார். இவனை போய் பார்க்கிற பொழுது அந்த எஜமானுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் கையிலே கடிதத்தோடு பவுல் எழுதின கடிதத்தோடு போகிறான். கட்டப்பட்டிருக்கு நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். நம்முடைய சபையில் அநேக வாலிப தம்பிமார்களை பிரிக்க முடியாது. ஒனேசிமுக்கு எவ்வளோ வயது என்று தெரியவில்லை. வயதில் பெரியவங்களா, நடுத்தர வயது ஆண்களாய் பெண்களாய் இருக்கட்டும், இந்த வார்த்தை இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களோட வாழ்க்கையிலே, புருஷன் வாழ்க்கையிலே, மனைவி வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். பாருங்கள் எப்படி சொல்ல, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதிவிட்டு அந்த முதலாளி அதை படிக்கிற பொழுது அவனை பார்க்கிறார். அப்படியே ஏன் பவுல் எழுதுகிறார், இவனை பற்றி எழுதுகிறார், இவனா இந்த அடிமையா அப்படியே மனதில் நினைத்து கொண்டே அவர் ரட்சிக்கப்பட்டவர். பிலேமோன் ரட்சிக்கப்பட்டவர். அதனால் என்ன செய்கிறார், அப்படியா பவுலா எழுதுகிறார், இவனை பற்றியா எழுதுகிறார், அப்படியே இவனா என்று கேள்வியோடு அதை வாசிக்கிறார். இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. இனி அவர் வாசிக்கிறார், எழுதினதை இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படி கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் என்று எவ்வளவு நாகரிகமாக எழுதுகிறார் பாருங்கள். அவன் பிரியமுள்ள சகோதரன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டான், இவனா ரட்சிக்கப்பட்டான். அப்படி கேள்வியோடு இருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்வது போல
அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். இந்த அடிமைக்காக அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டபடினாலே, அவன் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கையில் நாம் பெற்ற என் மகன், ஆவிக்குரிய நிலைமையில பெற்ற மகன், சுவிசேஷத்தினால் அவனை பெற்றிருக்கிறேன். அந்த நிலைமையில கட்டப்பட்டு நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். கர்த்தருக்குள் இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இவனை சகோதரனாக வைத்துக்கொள், அடிமையானவன் அல்ல, மேலானவனாக வைத்துக்கொள், என்னை ஏற்றுக்கொள்வது போல். எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்களா? பவுல் அப்போஸ்தலனை பிலேமோன் பார்க்கும்போது எப்படி என்ன பண்ணுவார்? எவ்வளவு மரியாதை கொடுப்பார், எவ்வளவு கனப்படுத்துவார். என்னை ஏற்றுக்கொள்வது போல் இவனை ஏற்றுக்கொள்ளும். பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் நம்முடைய சபையில் அநேகருடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பழையவைகள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. ஆண்டவர் அவர் கிரியை செய்ய போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. தூராபாதுல நிக்காபாதுல ரிஷாபாஹல ஹல்லேலூயா. ஓஷந்தல மலஹல ரிஹாரிஹல ரிஷாபாஹல நிக்காமா ரிஷாமா நிக்காபாதுல ரிஷாபாஹல. அவியானருக்கு விட்டு கொடுக்கலாம், அவியானருக்கு விட்டு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்து போக போகிறதற்காக ஸ்தோத்திரம், எல்லாம் புதிதாய் மாற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புது சிருஷ்டி ஆகி ஆண்டவரே, நீர் எங்கள் அந்த மாதத்தில் மாற்று ஒரு புது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குடும்பம் போல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவியானவருக்கு இப்பொழுதே விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிலேமோன் நிருபத்தில் ஒரு இடத்துல கூட ஒனேசிமு பேசினதாக ஒரு இடத்துல இல்லை, ஒனேசிமுவே இல்லை அந்த 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 நிருபத்திலே. ஆனால் முழுக்க ஹல்லேலூயா, அப்போஸ்தலன் அப்படியா அவனை குறித்து இவ்வளவு மேன்மையான சாட்சியை கொடுத்து அவனை மகனாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா?